ஷட்டில் பேட்டுக்கு எப்படி கிரிப்பு சுற்றணும்னு சொல்லித்தரேன். இது வந்து மொந்தமான ரவுண்ட் கிரிப்பு. இந்த கிரிப்பை வந்து எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க இது மட்டும் இருக்கும். மேலே வர ரவுண்டு ரவுண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு சிலிக்கான் கவர் ஒன்று வரும். கவரை தூக்கி போடக்கூடாது. அதை வந்து இந்த பேட்டோட வந்து இதை வந்து நார்மலாக ஒட்டி வரணும். சும்மா அது கம்முன்னு வராது. நம்மளே கையில் வந்து சும்மா நார்மலாக ஒரு சுற்றிக்கிறது. லூஸாக சுற்றினாலும் சரி, ஹெவியாக சுற்றினாலும் சரி, இந்த மாதிரி சுற்றணும். இன்னும் நார்மலாக சுற்றணும். சுற்றிட்டு எதுக்குறாக்கி ஒரு சேஃப்டிக்காக உள்ளே இருக்க இதையும் பிச்சுக்கிட்டு வந்துடும். இதுலேயே கம்மு வரும். இதில் வந்து நெருப்பு வழியில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வரும். ஸ்டிக்கரை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஒரு டவலை வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு அப்புறம் அப்படியே இன்னொரு டைம் செஞ்சுக்கலாம். நல்லா மொத்தமாக நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக கிழிச்சிக்கலாம். ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி ரெடியாக போட்டு அப்படியே டைட் பண்ணிகிட்டே வரணும். நார்மல் டைட் அப்படியே லைனை பிடிச்சி அப்படியே சுற்றணும். சுற்றிட்டே வரணும். சரிதான் சுற்றுறது. பக்கமாக சுற்றணும். இது வந்து மொந்தமாக கேட்பாங்க, கொஞ்சம் சன்னமாக கேட்பாங்க. இப்படி நமக்கு அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அது கேட்கல அப்படியே சுற்றிக்கணும். அவங்க கொஞ்சம் சன்னமாக கேட்டாங்கன்னா தள்ளி சுற்றிக்கணும். சுற்றிட்டு கடைசியில் இந்த மாதிரி பார்த்துக்கணும். கவர் தெரியும். லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கழட்டி வச்சோம்னா மேலே போகிற அந்த ரவுண்ட் தான் ஒரு டிசைனாக இருக்கும். ஒரு சேஃப்டி வந்து தேவையில்லை. இருந்தாலும் ஒரு மாடல் என்ன பிராண்டு அப்படின்னு சுற்றிக்கணும். புரியுதா?